நம்மளோட என்ட்ரி மாடலை எப்படி பேக் டெஸ்ட் பண்ணணும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வாட் இஸ் பேக் டெஸ்டிங். இப்போ நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னா ஆப்வியஸாக எனக்கு என்ட்ரி மாடல் தேவை, அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவை. இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணுறேன். அதை எடுத்துகிட்டு போயிட்டு பிளைண்டாக மார்க்கெட்டில் அப்ளை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும். லைக் வின் ரேட் என்ன, ஆர்ஆர் என்ன, இதெல்லாம் சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் தான் நம்ம ரியல் மணியில் ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கற்றுக்கிட்ட என்ட்ரி மாடலில் மார்க்கெட்டோட பழைய டேட்டாவில் அப்ளை பண்ணி அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்குறதுக்கு பேர் தான் பேக் டெஸ்டிங். பேக் டெஸ்டிங் நீங்கள் பண்ணணும்னா இந்த 3 விஷயம் தேவை. ஃபர்ஸ்ட் என்ட்ரி மாடல், ரெண்டாவது பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர். இதை நீங்கள் ட்ரேடிங் வியூலையும் பண்ணலாம். பட் ட்ரேடிங் வியூவில் நீங்கள் ரீப்ளே டூல்லாம் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் மணி பே பண்ணுற மாதிரி வரும். பட் இந்த வீடியோவில் அது எப்படி ஃப்ரீயாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் மூணாவது அனலைசிங் த ரிசல்ட்ஸ். ஆல்ரைட், இப்போ இதை நான் ஒரு என்ட்ரி மாடல் வச்சு சொல்லித்தரேன். பட் இதே தான் உங்களோட என்ட்ரி மாடலுக்கு அப்ளை ஆகும். இப்போ இந்த பேக் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பார்ப்போம். இதுக்கு ப்ரௌசர் போய்ட்டு www.ducascopy அப்படின்ற வெப்சைட்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து லெஃப்ட் சைடில் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் டேப் இருக்கும். அண்ட் இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் என்ற கேட்டகரியில் J4X என்ற பிளாட்ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஸ்க்ரோல் ரோல் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து இன்ஸ்டால் ஃபார் மேக்னு இருக்கும். நீங்கள் விண்டோஸ் வச்சிங்கன்னா இன்ஸ்டால் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்கும். அண்ட் ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த சாஃப்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த சாஃப்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும். இப்போ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அகெயின் அந்த சேம் வெப்சைட்குள்ளே போகணும். லைக் இந்த Ducascopyன்ற வெப்சைட்குள்ளே போய்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் டேப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து குவிக் டெமோ ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்கும். இதை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். நேம் என்டர் பண்ணிவிட்டு அண்ட் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு J4X செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓப்பன் டெமோன்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த மெயில் ஐடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து லாகின் கிரெடென்ஷியல்ஸ் போயிடும். லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து போயிடும். டெமோ அக்கௌண்ட்டோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து போயிடும். போனதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ இந்த பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த டெமோன்ற கேட்டகரி கீழே வந்து லாகின் கிரெடென்ஷியல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ மெயிலில் வந்து லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. ஆல்ரெடி இப்போ இந்த சாஃப்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இனிஷியலாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுற அதே டூல்ஸ் எல்லாமே தான் இங்கேயுமே இருக்கும். பட் நம்ம இங்கே மெயினாக யூஸ் பண்ண போகிறது என்னென்னா இந்த ரீப்ளே டூல், அதாவது இந்த லைக் கிளாக் மாதிரி ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நான் சொன்ன என்ட்ரி மாடல் என்னென்னா 1 ஹவரில் வந்து ப்ரைஸோட ஸ்விங்கோட ஹைஸையோ இல்லை லோஸையோ வந்து ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸில் சக்ஷிஃப்ட் பார்த்துட்டு அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் 5 மினிட்ஸ் என்ட்ரு ஆக போகிறோம். ஏதாவது பீரியட் யூஸ் பண்ணி 5 மினிட்ஸ் என்ட்ராலாம் இல்லை 50 மினிட்ஸ் கூட என்ட்ராலாம். இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நான் சொன்ன என்ட்ரி மாடல் வந்து ரொம்ப ரஃப்பான என்ட்ரி மாடல். இதில் நான் டைம் இன்க்ளூட் பண்ணல, பயர்ஸ் இன்க்ளூட் பண்ணல, ஆல்ரெடி சொன்னது தான். சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரிலேட்டிவ் ஈக்குவலோஸ் இருக்குது அண்ட் டைம் ஃப்ரேமும் 1 ஹவர் இருக்குது அண்ட் ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. அண்ட் ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணிட்டு அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த பாயிண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது. இந்த ரிவர்சல் எப்போ நடக்கும்னா இது வந்து ஒரு கீ லெவலில் இருந்தால் மட்டும் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் டேயோட லோவாக இருக்கலாம், இல்லை ப்ரீவியஸ் மந்தோட லோவாக இருக்கலாம், இல்லை ஒரு மந்த்லி ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்கலாம், ஒரு டெய்லி ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்கலாம். இன் சிம்பிள் ஏதாவது ஒரு கீ சப்போர்ட் லெவலில் இருந்தால் தான் இந்த ரிவர்சல் வந்து பாசிபிளே, இல்லைனா நடக்காது. அதனால தான் ஆல்ரெடி சொன்னது தான் பயாஸ் இன்க்ளூட் பண்ணணும், டைம் இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா இது ரெண்டுத்துல தான் வந்து லிக்விடிட்டி நல்லாயிருக்கும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ரிவர்சல் நடக்கிறது, இந்த ஸ்வீப் நடக்கிறது எல்லாமே பாசிபிளாக நடக்கும். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து ரஃப்பான என்ட்ரி மாடல். ஓகேங்களா, இதில் நான் பயாஸ் இன்க்ளூட் பண்ணல, டைம் இன்க்ளூட் பண்ணல, எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. பட் நீங்கள் என்ட்ரி மாடல் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அதில் கண்டிப்பாக இது எல்லாமே இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் உங்களோட என்ட்ரி மாடலோட அக்யூரேசி வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் ரேண்டமாக ட்ரேட் பண்ணுற மாதிரி வரும், மேபி எமோஷன்ஸ் ப்ளே ஆகலாம். ஆல்ரைட், இப்போ வந்து 1 ஹவர் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிடுச்சு. நான் 50 மினிட்ஸ் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 50 மினிட்ஸில் வந்து ஸ்ட்ரக் ஷிஃப்ட் எனக்கு கொடுத்துருக்கு. லைக் இந்த ப்ரீவியஸோட ஸ்விங்கோட ஹையை வந்து ப்ரைஸ் எடுத்துருச்சு, ஸ்ட்ரக் ஷிஃப்ட் கொடுத்துச்சு அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி எடுக்க போகிறேன். நீங்கள் 5 மினிட்ஸ் என்ட்ரி எடுக்கலாம், 50 மினிட்ஸ் என்ட்ரி எடுக்கலாம், இது வேணா ஓகே தான். ஆல்ரைட், ஃபைன். இப்போ நான் ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து நான் ஃபிபனாக்கி யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை பிரேக்கப் பிளாக் யூஸ் பண்ணுறேன், எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி என்ட்ரி ஆகலாம். அண்ட் என்னோட என்ட்ரி மாடல் படி இங்கே தான் வந்து எனக்கு என்ட்ரி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கிளாக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே லெஃப்ட் சைடில் செட் ஸ்டார்ட் டைம்னு இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எங்கே என்ட்ரி எடுக்க போகிறோன்னு அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே தான் என்ட்ரி எடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க, பை என்ட்ரி. இது கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு சின்னதாக 2 பாக்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆர்டர் டேப் வந்து ஓப்பன் ஆகிடும். அண்ட் இனிஷியலாக வந்து உங்களுக்கு இந்த லாட்ன்னு இருக்காது, உங்களுக்கு வந்து தௌசண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும், 1000 மில்லியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் லாட் செலக்ட் பண்ணிக்கோங்க. லாட் செலக்ட் பண்ணிட்டு நான் இங்கேருந்து 1 ஸ்டாண்டர்ட் லாட் என்டர் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் பை என்ட்ரி எடுக்க போகிறேன். ரைட் சைடில் உள்ளது வந்து பை என்ட்ரி அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து செல் என்ட்ரி. அண்ட் நான் வந்து என்ட்ரு ஆகிட்டேன். ஓகேங்களா, என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இது கிட்டே போனீங்கன்னா இங்கே 2 டேப் காட்டும், டார்கெட் பாயிண்ட் அண்ட் ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் நான் எடுத்து இங்கே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க.
அண்ட் என் டார்கெட் வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். இது ஒரு போர் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஸ்ட்ராட்டஜி தான், பட் சும்மா இது எப்படி பண்ணுறதுக்காக சொல்லி காட்டுறேன். அண்ட் கொடுத்துட்டு நான் வந்து பை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ப்ளே கொடுக்க போகிறேன். ஆல்ரைட், இப்போ வந்து என்னோடய டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ட்ரேடோட ரிப்போர்ட்லாம் நீங்கள் பார்க்கணும், எவ்வளோ மணி மேக் பண்ணியிருக்கீங்க, என்ட்ரு ஆகிருக்கீங்க, இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதில் வந்து தேர்ட் பாயிண்ட்ஸ் ஆனால் அனலைசிங் த ரிசல்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து இங்கே ரைட் சைடில் ஒரு ஃபோல்டர் ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஷோ ரிப்போர்ட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா தனியாக டேப் ஓப்பன் ஆகிடும். அண்ட் இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கீங்க, எங்கே என்ட்ரு ஆகிருக்கீங்க, இது எல்லா டேட்டாவும் இங்கே இருக்கும். ஓகே, இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தனியாக ஜேர்னல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு அடுத்த வீடியோக்குள்ளே நான் ட்ரேடிங் ஜேர்னல் எப்படி மேக் பண்ணுன்ற வீடியோ நான் போடுறேன். பட் இப்போதைக்கு ஒரு எக்ஸல் ஷீட் வச்சுக்கோங்க. அதில் வந்து எந்த கரன்சியை ட்ரேட் பண்ணுறீங்க, அண்ட் எங்கே என்ட்ரி ஆன ப்ரைஸ் என்ன, அண்ட் எக்ஸிட் ப்ரைஸ் என்ன, எந்த டைம் என்ட்ரு ஆனீங்க, அண்ட் உங்களோட என்ட்ரி மாடல் ட்ரீஸ் என்ன, லைக் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி என்ட்ரு ஆனீங்க, அண்ட் அதோட P&L ரிசல்ட்ஸ் லைக் லாஸோ ப்ராஃபிட்டோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் RR என்ன, அண்ட் இந்த ட்ரேடில் எமோஷன்ஸ் ப்ளே ஆச்சா, இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு ஜேர்னல் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதே என்ட்ரி மாடலில் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக லைக் பின்னாடி போய் இதை அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. அப்ளை பண்ண அந்த ட்ரேடோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்து ஜேர்னல் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரேசி தெரிஞ்சிடும். லைக் எவ்வளோ இந்த 10 ட்ரேட் எடுத்திங்கன்னா எவ்வளோ ட்ரேட் டார்கெட் ஹிட் ஆகுது, எவ்வளோ ட்ரேட் வந்து லாஸ் ஹிட் ஆகுது, இது எல்லாமே வந்து அந்த டேட்டா உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அண்ட் வின் ரேட் தெரிஞ்சிடும், RR தெரிஞ்சிடும், அண்ட் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக என்ட்ரி கிடைக்குது, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து பேக் டெஸ்டிங். இந்த ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இது தாராளமாக யூஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஃபண்ட் அக்கௌண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு பேர் தான் பேக் டெஸ்டிங். ஆல்ரைட், ஸோ கம்மிங் டு த லாஸ்ட் பாயிண்ட், பேக் டெஸ்டிங் ரொம்ப பெனிஃபிட் கொடுக்குமா இல்லை ஃபார்வர்ட் டெஸ்டிங் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் ஃபார்வர்ட் டெஸ்டிங் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். பேக் டெஸ்டிங்னால் நீங்கள் வந்து பழைய டேட்டாவில் போய்ட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணுவீங்க. பட் ஃபார்வர்ட் டெஸ்டிங் வரும்போது நீங்கள் லைவ் சார்ட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுவீங்க. இதுக்கும் பேக் டெஸ்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அண்ட் ஏன் ஃபார்வர்ட் டெஸ்டிங் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும்னா, ஃபார்வர்ட் டெஸ்டிங் வந்து நீங்கள் லைவாக ட்ரேட் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் கற்றுக்கிட்ட என்ட்ரி மாடல் வந்து லைவாக அப்ளை பண்ணுவீங்க. லைவாக அப்ளை பண்ணும்போது அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஸ்ட்ராட்டஜியோட அக்யூரசி இதெல்லாம் தாண்டி உங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி ப்ளே ஆகுது, நீங்கள் எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கீங்கன்றதை உங்களால் பார்க்க முடியும். இது வந்து பேக் டெஸ்டிங்கில் கிடைக்காது. அண்ட் பேக் டெஸ்டிங் வந்து எமோஷன்ஸ் சுத்தமாக ப்ளே ஆகாது. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெக்னிக்கல்ஸில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும், லைக் ஒரு அக்யூரசி 80% கூட வச்சுக்கோங்க, 90% கூட வச்சுக்கோங்க, பட் உங்களால் எமோஷனலி ஸ்ட்ராங்காக இருக்க முடியல, டிசிப்ளினாக இல்லைன்னா அந்த என்ட்ரி மாடல் ஃபெயில் ஆகும், உங்களோட ட்ரேடிங் கரியரே ஃபெயில் ஆகும். ஸோ இந்த டிசிப்ளின் எமோஷன்ஸ் வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணணும்னா அதுக்கு லைவ் சார்ட் தான் ஒரே வழி. பட் லைவ் சார்ட்னு வரும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாருமே உங்களோட ஓன் ஃபண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரேடிங்கில் தயவுசெய்து உள்ளே போடாதீங்க. நீங்கள் ஓன் ஃபண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதை வச்சு ஒரு ப்ராஃபார்ம் வாங்க பாருங்கள். ஏன்னா ப்ராஃபார்மில் வந்து உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, ட்ரேடிங்கில் ஆப்வியஸாக ரிஸ்க் இருக்குது, ஆனால் அந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் கால்குலேட்டடாக எடுக்கணும். ரேண்டமாக போயிட்டு நான் ட்ரேட் பண்ண போகிறேன், லைக் நம்மளோட ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா அங்கே உங்களோட ஃபண்ட்ஸ் இருக்கிறப்ப எமோஷன்ஸ் பயங்கரமாக வந்து ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் ட்ரேடிங்குள்ளே போகிறீங்கன்னா தயவுசெய்து ப்ராஃபிட்ஸ்குள்ளே போங்க. அண்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமல் கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். $5,000 அக்கௌண்ட்லாம் வந்து $3,000 அவ்வளோதான் இருக்கும். ஈவன் $2,000 அக்கௌண்ட் மேவன் ட்ரேடிங், இது ஸ்பான்சர்ஷிப் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மேவன் ப்ராப் ஃபார்மில் மட்டும் தான் வந்து $2,000 வந்து தராங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா $1,600 தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும். அந்த $1,600 நீங்கள் லாஸ் பண்ணாலும் அது வந்து உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்க போகிறது கிடையாது. ஸோ ஃபார்வர்ட் டெஸ்டிங் வந்து பண்ணுறது ரொம்ப பெட்டர். பட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பேக் டெஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் டெஸ்டிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் ஃபார்வர்ட் டெஸ்டிங்கில் தான் நீங்கள் எப்படி ஆக்சுவலாக ட்ரேடிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்றதை பார்க்க முடியும், பேக் டெஸ்டிங்கில் பார்க்க முடியாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் இந்த பேக் டெஸ்டிங் சாஃப்ட் வந்து ஃப்ரீ தான், நீங்கள் எதுவும் பேலாம் பண்ண தேவையில்ல. ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட என்ட்ரி மாடலில் நல்லா ரிஃபைன் பண்ணிவிட்டு தென் ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்கள். ஃபார்வர்ட் டெஸ்ட் தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸோட ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பேக் டெஸ்ட்டை வந்து ஒரு 20 to 30% அவ்வளோதான், அதுக்கு மேலே ரிசல்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஷேர் யுவர் தாட்ஸ் இன் த காமெண்ட் செக்ஷன். See you in a new video. Until then, bye.